நேற்று நைட்டு பருப்பு வடை செஞ்சுருந்தேங்க. அதுக்கு நம்ம தோட்டத்தில் நல்லா தழன்னு வளர்ந்துருக்கக்கூடிய கொத்தமல்லியை தான் பறித்து எடுக்க போகிறோம். கொத்தமல்லியை அப்படியே வேறாக பிடுங்கிட்டு வந்து தான் விற்பாங்க. ஆனால் நம்ம இப்போ மேலே இருக்க தலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது குருத்துலேருந்து அடுத்து வளர்கிறதுக்காக விட்டுற போகிறோம். இது போல் கட் பண்ணி எடுக்கும்போது அடுத்து வர்ற இலைகள் வந்து நல்ல பூவெடுத்து காய் எடுக்கிற வரைக்குமே வளர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா கொத்தமல்லியும் நல்லா நீட்டாக கழுவி அதை வந்து வடைப்பருப்பில் போட்டு சுட போகிறோம். வடைப்பருப்பையும் பச்சைக்கடலை பருப்பையும் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதில் வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து, இந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் அதிகமாக சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சோம்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருவேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் நான் வடையை சுட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் நம்மளோட இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் டின்னருக்கு. எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.